ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த சண்டே நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அசத்த போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை நமக்காக ஸ்பெஷலாக கொடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்மி ஜூஸ் அண்ட் பிஸ்மி கேட்ரிங் நடத்திட்டு இருக்கேன். என்னோடய பிரதர் தான் நமக்காக இந்த ரெசிபியை கொடுத்துருக்காரு. முதல்ல ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் போட்டு ஆயிலில் ஃப்ரை ஆனவுடனே பச்சை மிளகா, ஒரு கிலோவுக்கு 2 பச்சை மிளகா இது ஆயிலில் வச்சு பாதி ஆஃப் ஆயில் ஆனோன்னா வெங்காயம். எத்தனை கிலோ வெங்காயம்? ஒரு கிலோவுக்கு 250 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, எவ்வளோ நெய் ஊற்றணும், எவ்வளோ ஆயில் ஊற்றணும்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் வைக்கும்போது நல்லா கனமுள்ள பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடணும். ஆயில் இப்போ நம்ம எவ்வளோ பிரியாணி செய்கிறோமோ அந்த ஆயில் ஃபுல்லாக ஊற்றிடுவோம். இப்போ நம்ம செய்கிறது வந்து 4 கிலோ பிரியாணி. 4 கிலோ பிரியாணிக்கு 800 ml ஆயில், 150 ml நெய் ஊற்றி போட்டு இந்த மசாலாவெல்லாம் போட்டிருக்கீங்க. போட்டோடனே முதல்ல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது ஆயிலே ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலோட டேஸ்ட் அதில் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் அதில் அந்த ஆயில் இருக்கும், டிப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு 2 பச்சை மிளகா. அப்போ நம்ம 4 கிலோ போடும்போது ஒரு 8 பச்சை மிளகா. இப்போ ஒரு சிலர் பச்சை மிளகா நிறையா போட்டுடுறாங்க, அதனால பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது, அப்போ காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கு என்ன? அது நீங்கள் பச்சை மிளகா வந்து அதிகமாக வந்து சேர்த்தக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க நிறையா இருப்பாங்க. சாப்பாட்டில் வந்து ஒரு பக்கம் காரம் நின்றுச்சுன்னா அந்த டேஸ்ட், அந்த காரம் பூரா ஒரே சைடு காரம் ஒட்டிக்கும் சாப்பாட்டில். அப்போ அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும். இப்போ இது வந்து ஒரு 70% பாயில் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போடும். செய்கிறது வந்து மட்டன் பிரியாணி, அதனால் வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டை அரைச்சி இதில் நல்லா பேஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டோன்னே அடி பிடிக்காமல் நல்லா கிண்டணும். இந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போது பாதி பிரியாணி நல்லா டேஸ்ட் உங்களுக்கு எப்போ கிடக்குது. இஞ்சி பூண்டு எல்லாம் வாசம் வந்ததுக்கப்புறம் பட்டை வாசமாக போய் உங்களுக்கு பிரியாணி சண்டை வந்துடும். ஓரளவுக்கு பிரியாணி வாசனை வந்துடும். பிரியாணி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் தக்காளி, அப்போ 800 கிராம் தக்காளி நம்ம ஆட் பண்ணோம். என்ன தக்காளி போட்டிருக்கீங்க? நாட்டு தக்காளி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அந்த புளிப்புத்தன்மையோட அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று அதோட ஜூஸி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆப்பிள் தக்காளி போடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வேகாது. அதில் இருக்கிற டேஸ்ட் வந்து பிரியாணி ஒரு இனிப்படிச்ச மாதிரி ஆகும். வெஜிடபிள்லாம் அடி பிடிக்காமல் அப்படியே குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட் அப்படியே நல்லா இருக்கும். ஆயிலே வந்து எல்லா மசாலாவும் வணங்கிடணும். ஆமாம் ஆமாம். ஆயில் ஆனவுடனே கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா இன்னும் உடஞ்சி உங்களுக்கு மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடும். கல்லுப்பு தான் போடணுங்களா? ஆமாம். போட்டதுக்கப்புறம் அந்த தக்காளியோட கலரே உங்களுக்கு இப்போ நல்லா ஸ்பைஸியாக கிடச்சிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறது, வெளியிருந்து வாங்குறது இல்லை. எந்த ஒரு பாக்கெட் மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இது 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிராம் அந்த கணக்கு போட்டாலே போதுமானது. ஏன்னா முதல்ல நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கோம். இது வந்து மசாலாவோட ஃப்ளேவர். 10 கிராம் எல்லாத்துலேயும் சேர்த்து அரைச்சி போடணுங்களா, இல்லை மொத்தமாக? இல்லை சொல்கிறேங்க. பட்டை, கிராம்பு பொடி போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி மிளகாத்தூள். இது பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள். இது ஒரு நீங்கள் சூப் குடிக்கிற இதாக இருந்தால் இது வந்து 1 கிலோவுக்கு. அதாவது நம்ம சூப்பெல்லாம் குடிப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் வந்துட்டு
எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கீங்க? ஒரு கிலோக்கு ஒரு ஸ்பூன். 1 கிலோக்கு 1 ஸ்பூன். இப்போ 4 ஸ்பூன் வந்து போட்டிருக்கிறாரு. இப்போ காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் அவங்க வந்து காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். முதல்ல பச்சை மிளகாய் வேறு போட்டுக்கலாம். காரம் நீங்கள் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கிருச்சு. தக்காளி எல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கண்டிச்சில் இருக்கும். கிரேவி பதத்தில் இருக்குங்களா? இப்போ வந்து புதினா வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு பெரிய கட்டை வாங்கி முதல்ல அலசி வச்சுருங்க. அலசி வச்சுட்டு நல்லா காய வச்சு அறுத்துக்கணும். ஒரு கட்டு போட்டிருப்பீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 கிலோவுக்கு சேர்த்து பெரிய கட்டு மல்லியில் ஒரு 1/2 கட்டு மல்லி, புதினா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு 1 கட்டு அதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வணக்கணும். இப்போ புதினா நல்லா வதங்கின ஒன்று மட்டன். எத்தனை கிலோ மட்டன் போடுறீங்க? இப்போ இது வந்து 4 கிலோ மட்டன். 4 கிலோ மட்டனு போன்லெஸ் போட்டிருக்காரு. இதில் எலும்பே இல்லை. ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. இப்போ போன்லெஸ்ஸுங்கும் போது ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். இப்போ சிக்கன் பிரியாணி எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1000 ரூபா, 1000 ருபீஸ் 1 கிலோ. 1 கிலோக்கு. அதில் அது கூட என்னென்ன கொடுப்பீங்க? அது கூட பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சி ரைத்தா வந்துடும். அது போக உங்களுக்கு கிரேவி, சிக்கன் கிரேவினா சிக்கன் கிரேவி கொடுப்போம். இல்லை தால்சா கேட்பாங்க ஒரு சில பேர், கொடுப்போங்க. கூடவே வெங்காயம் எல்லாமே நான் கொடுப்போம். இது எல்லாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணுங்களா இல்லை எப்படி? அது ப்ளைன் கிரேவி தான் கொடுப்போங்க. ப்ளைன் கிரேவிக்கு சார்ஜஸ் கிடையாது. அவங்க சிக்கனோட வேணும் அப்படின்னா அது தனி சார்ஜஸ். ஓகே. 1 kg வந்து 400 ருபீஸ். 1 kg 400. இப்போ மட்டன் போட்டு உங்களுக்கு ஒரு மசாலா பிடிச்ச உடனே தயிர் 1 கிலோவுக்கு 50 கிராம் தயிர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். 1 கிலோவுக்கு 50 கிராம் தயிர். ஆமாம். இப்போ வந்து 200 ml தயிர் சேர்த்துருக்கீங்க. ஆமாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிலேபி பவுடர் இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம். இப்போ இதுலேயே உங்களுக்கு அந்த கலர் கண்டென்சி வந்துடும். இப்போ எதுக்காக நம்ம தயிர் ஊற்றுறோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இது இருக்குங்க. மட்டன் சாஃப்டாகவும், சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சீக்கிரம் உங்களுக்கு கெடாது. பிரியாணி சீக்கிரம் கெடாதுங்களா? இதில் லெமன் ஆட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு தயிர் போட்டாச்சு. தயிர் போட்டு நல்லா ஒரு 2 பரப்பு விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்டீம் ஆகும். அப்போ அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ சேம் அதே பங்கு தண்ணி. 1 கிலோ அரிசி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் தண்ணியும். எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சாப்பாடு கொடுக்குது. இப்போ எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி வந்து அளந்தாரோ அதே பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிருக்காரு. இப்போவே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஆஃப் பாயில்டு வந்துடும். மசாலா கூட கொஞ்சம் நேரம் வெந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம், மசாலா கூட வெந்திருக்குங்க. இங்கே ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் வெந்துச்சுனாக்கா கறி வந்து ஒரு 75% பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசிப்போம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு போதுமா காரம் போதுமான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க. மறுபடியும் நீங்கள் அரிசி போடும்போது தனியாக உப்பு அளவாக போடணும். நல்லா கலக்கி விட்டுருங்க. கறி வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஹாஃப் பாயில் ஆகிருக்கு, இன்னும் ஹாஃப் பாயில் ஆகும். இப்போ நம்ம போட்டு 10 நிமிஷம் ஆயிருங்க. 10 நிமிஷம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 80% வந்துடும். உங்களுக்கு 80% வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா கரெக்டாக. அரிசி போட்டோம்னா கறி வேகாதுங்களா? அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி பூரா அரிசி உறிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஸ்டீம் கிடைக்காது. அரிசி வெந்ததும் கறி வேகும். சிக்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். நம்ம கறி போட்டு 15 நிமிஷம் ஆச்சுங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கறி எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா உடையிற கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்.
உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அரிசி போட்டு. இப்போ மசாலாலேயே எல்லா கறியும் நல்லா வெந்துருச்சு. ஆமாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ அரிசி போடுறது இது வந்து ஜீரக சம்பா அரிசி. நல்லா காட்டி ஜீரக சம்பா அரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கோம்? ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்காது, சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். 4 கிலோ மட்டனுக்கு 4 கிலோ அரிசிங்களா? ஒட்டுக்கா கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பரவி கொட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதிகமாக பெரட்டவும் கூடாது. அரிசி போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது இல்லைங்களா? அதிகமாக பெரட்டினீங்கன்னா அரிசி உங்களுக்கு குலையும் உடையும். ஏன்னா நிறைய ஊறி இருக்குது, மாவாட்டம் ஆகும். போட்டுங்க, சும்மா ஒரு கரட்டு கறியோட கலந்து வர்ற மாதிரி, ஈரப்பதம் இல்லாமல் திட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பதம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு அரை வேக்காடை ஒரு ஸ்டீம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் பாயில் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திங்க. ஏன்னா ஒரு சில பழைய அரிசி சாப்பாடு தண்ணி இழுக்கும். உங்களுக்கு சாப்பாடு போட்டு அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பரட்டு காட்டி விட்டுலாம். எடுக்கும்போது சுற்றி எடுக்கணும், சென்டராக மட்டும் எடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லெமன் ஜூஸு, பிரியாணியோட சீக்ரெட் மசாலா என்னென்னா 50 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு, இதை 3ஐயும் அரைச்சி 1 கிலோவுக்கு 10 கிராம் வந்து சேர்த்துறாங்க. அதுதான் இவங்க பிரியாணியோட ஸ்பெஷல் மசாலா. டைரெக்டாக ஃப்ளேமை வந்து அதாவது தொட்டாங்குச்சியை வச்சு தம் விட்டுருக்காங்க. அப்போ தான் கீழே இருந்தும் மேலே இருந்தும் 2 சைடு இருந்தும் பாயில் ஆகும்போது ரைஸ் வந்து ஈவனாக வெந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மூட்டை எடுத்துங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஊற்றினா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு நெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்க? இப்போ இதில் ஒரு 100 மில்லி இருக்கு. 100 மில்லி. ஊற்றிட்டு இப்போ கடைசியாக ஒரு தடவை கிளறாங்க. இப்போ கிளறிட்டு தம் வச்சிட்டோன்னா முடிஞ்சுது இல்லைங்க? ஆமாம். அவ்வளோதான். இது வந்து எவ்வளோ நேரம் தம் வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். எத்தனை வருஷமாக இந்த பிரியாணி ஆர்டர் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் அந்த பிரியாணி ஒரு 12 வருஷமாக செஞ்சுருக்கோங்க. 12 வருஷமாக பிரியாணி ஆர்டர் வந்து கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 1 கிலோலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ கிலோ கேட்டாலும் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பார்த்துருங்க, பாத்திரம் சூடாக இருக்கும். இப்போ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வெந்திருக்கு. எடுக்கும்போது நல்லா இப்படி எடுத்து உடச்சு விட்டிங்கன்னா உதிரியாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான இதில் வச்சுருவோம்னா பீஸில் பார்க்கும்போதே எம்மையாக இருக்குல்ல? ஆமாங்க, இப்போவே கிடைச்சா ஒரு பிளேட் உள்ளே தள்ளிடலாம். அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. அதோடய ஸ்மெல்லும் அதோடய ஃப்ளேவரும் பயங்கரமாக இருந்தது. சாப்பாடு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ தனித்தனியாக உதிரியாக இருக்குதுன்னு. இதோட 1 kg ரெசிபியும் 4 kg ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், மறக்காமல் பாருங்கள். சாப்பாடு எடுத்து கொட்டினீங்கன்னா கரண்டியில் கூட ஒட்டலை, அந்தளவுக்கு கண்டன்சி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பாய் வீட்டு மட்டன் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.